நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தோடபடி பிற்பகல் 1 மணிக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தோடபடி மாலை 5:27 மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மகர ராசியோட குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம். ராசிக்கு 5ல் குரு வர்றது அப்படின்றது மிகவும் சிறப்பான விஷயம். இங்கே எண்ணிய அனைத்து விஷயங்களுமே பரிபூர்ணமாக நடக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளால் மகிழ்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே ஏற்படும். குழந்தை இல்லை அப்படின்னு கவலையில் இருக்கிறவங்க இந்த காலத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி எதிரிகள் யாராவது இருந்தால் அவங்கெல்லாம் தானாக விலகுவார்கள். அதே மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியம்ன்றது இன்னும் அதிகமாக மேம்படும். உங்களோட ஆழ் மனதில் ஒரு தெளிவு அப்படின்றது நல்லாவே கிடைக்கும். தெய்வத்தோட அருள் இந்த காலகட்டங்களில் பரிபூர்ணமாக உண்டு. அதே மாதிரி கேது 9ல் இருக்கிறாரு. அங்கே குரு பார்வை கிடைக்குது. கடந்த ஒரு 6 மாதங்களாக கேது 9ல் இருக்கிறதுனால தந்தையோட பல குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பரிபூர்ணமாக நீங்க போகுது. உங்களோட அதிர்ஷ்டங்கள்லாம் அதிகரித்து நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி தந்தைனா தந்தையோட உறவினர்களோடையுமே பிரச்சனை இருந்துடும். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவர்களோட ஆதரவுகள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ற யோகங்கள்ன்றது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி கோவில் திருப்பணிக்கு உதவுற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். யாராவது திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்க 2ஆம் திருமணம் செய்யறதுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு 2ஆம் திருமணம் அமைகிற யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே மாதிரி தூரமாக பயணம் போகணும், அதாவது தூரதேச பயணங்கள்லாம் போகணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இஷ்ட தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். முக்கியமாக சொல்லணும்னா மனதிற்கு எந்த விஷயம் செஞ்சாலும் பரிபூர்ண திருப்தி அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள்லாம் இருந்தால், அதாவது அண்ணா அக்கா இவங்கெல்லாம் இருந்தால் அவங்களோட உறவுகள்லாம் இன்னும் நல்லா மகிழ்ச்சியாகவே இருக்கும். அதே மாதிரி அவங்க உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான உயர்வு அப்படின்றது பரிபூர்ணமாகவே இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ரொம்ப சிறப்பு. உங்களோட மனம் நல்லா தெளிவாகும். உங்களோட ஆழ் மனம்லாம் தெளிவாக வேலை செய்யும். அதே மாதிரி உங்கள் தாயோட இருக்கிற பாண்டிங் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். நீங்கள் அதான் சரியான வழியில் நீங்கள் போவீங்க. நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இன்னும் பல மடங்கு நன்மையாக கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கோவிலில் நடைபெற அன்னதானத்துக்கு உங்களால் இயன்ற உதவி அப்படின்றது பண்ணலாம். இப்போ உதவின்றது பணத்தால் மட்டும் இல்லை. இப்போ அங்கே அன்னதானம் போடுறதுக்கு உடல் உழைப்பும் கொடுக்கலாம். அதாவது இந்த இலை போடுறது, இந்த சாப்பாடு பரிமாறுறது, இந்த மாதிரியான விஷயத்தையும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதே மாதிரி உங்களோட குழந்தைகிட்ட மிகவும் அன்பாக இருக்கணும். குழந்தைக்கு பிடிச்சதை செய்து தர்றதுன்றது இந்த காலகட்டங்களில் மிகவும் சிறப்பு. அதே மாதிரி ஏழை குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களோட படிப்புக்கு உதவுறதுன்றது மிகவும் சிறப்பு. கோவில் பரிகாரம் வழிபாடு அப்படின்னா திருத்தணி முருகப்பெருமானோட வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் பரிபூர்ணமாக ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. இந்த குரு பயிற்சி பலன் மகர ராசிக்கு மிகவும் சிறப்பாகவே உள்ளது. இப்போ நம்ம பார்த்த அத்தனை பலன்களும் பொது பலன்களே. ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் கூடுறதுக்கும் குறையறதுக்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க நம்பர். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.